வணக்கங்க. நல்லா அப்படிதான் சிரிக்கும். சின்னதா இருக்கும். ஃபேமிலி கட்ஸ். இது ஏன் என்ன இரு அல்வா சொல்லணும். இங்க சில விஷயம்லாம் இருக்கு இப்போ. எங்க அக்கா போன வாட்டி வர சொல்ல ஃபுல்லா நாத்து விட்டாங்க. பாருங்க நாத்து விதை போட்டுருந்தாங்க. வாங்க போன வாட்டி வந்தப்போ விதை எல்லாம் விதைச்சிட்டு போயிட்டேன். இது இப்போ இங்க இதை எடுக்கிறோம். விதை நாத்து எடுக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தனித்தனியா நட. இவ்வளோ நாத்து விதை விட்டு போடுங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காவா, இது பீர்க்கங்காய் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம். நீ என்ன செடி நல்லா பண்ற? குடிச்ச கொம்பு காசுக்கிறேன். இல்ல எல்லாத்தையும் நீ என்ன சரி பண்ற? ஃபுல்லா நீங்க நாத்து போட்டுருந்தீங்கல்ல, நீ நல்லா சூப்பரா வளர்ந்து. இது வெண்டைக்காய் செடி. இது வெண்டைக்காய். இது எல்லாமே வெண்டைக்காய் செடி. இது எல்லாமே வெண்டைக்காய். நம்ம போதா ரெண்டா வைக்கலாம். ரெண்டா வைக்கலாம். சைட்ல தான்ப்பா. அப்புறம் பின்னாடி எல்லாம் கூட இருக்கு. இது வச்சா ஒரே இல்லை கறி பரவி எல்லாத்தையும் பிடிக்கணும். ஏன்னா இது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இந்த ஊர் கோயிலெல்லாம் நைட்டெல்லாம் சாமி பாட்டு காட்சிருக்கு. காலையில் சினிமா பாட்டு அழகாக இந்த வரப்பில் வச்சு அவரைக்காவா கத்திரிக்காவா எல்லாம் போட்டுக்கிறாங்க. வரட்டும் வந்து பார்க்கலாம். சோளம், சிகப்பு சோளம், மஞ்சள் சோளம். நாங்கள் ஏன் உட்காந்துட்டு இருக்கோம்னு பார்க்குறீங்களா? அவங்க எப்படி கரெக்டாக வைக்கிறாங்களா? அப்படி கண்காணிக்கிறது எங்களுடைய வேலை. அது எங்களுக்கெல்லாம் வைக்கலாம் தெரியும். ஆனால் சரி இவங்க கரெக்டாக வைக்கிறாங்களான்னு ஜட்ஜ் பண்ணலாம். நம்ம தான் இப்போ தான் கற்றுக்குறாங்க. அதனால நாங்கள் நல்லா கரெக்டாக சொன்னியா? உமாக்கு எப்படி நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படிமா வீட்லயே ஒரு 4 தொட்டி வாங்கி உங்களுக்கு இஷ்டமான செடியை வளர்த்து பாருங்க. அது ஒரு தனி இது இருக்கும். நல்லாவும் எங்கள் அக்காவை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, கண்காணிச்சுங்கிறாங்க. அது பாருங்க. நாங்கள் இப்போ தான் ஒரு பாத்தியெல்லாம் நட்டிட்டு வந்தோம். டயர்டாக இருந்துதான் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். இது நம்ம என்ன பக்கா நாட்டு பழத்தில் இருந்துங்கிறோம். நமக்கு தெரியல இது வரைக்கும். எப்படிதான் கற்றுக்கணும் வேலையெல்லாம் செய்து தெரியல பார்த்துக்கணும். இது வேற முடிச்சுட்டு போய் வேற சமைக்கணும். சமையல் எப்படி செய்கிற அது ஒரு பக்கம் போகும். இவருதாங்க தினகரன். இங்கே இருக்கிற எல்லாம் ஃபுல்லாக இவர் தான் பார்த்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிட்டார். சூப்பர். ஆனால் என்னன்னா கொஞ்சம் வளைஞ்சி போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக இல்லை. அதனால் அடுத்த வாட்டி கொஞ்சம் திருத்திக்கிறோம். முன்னாடி இங்கே செடி வச்சோம். இப்போ நடுவில் காமன் சோறு போட்டோம். ஃபுல்லாக செடி முருங்கை மரம் எல்லாம் லைனாக மரங்கள். இங்கே விதை போட்டிருக்கோங்க. சரி, மாடுங்க வந்துடுது நல்லா. இங்கே பக்கத்து மாடெல்லாம் வந்து ஃபுல்லாக விதை கொடியெல்லாம் இருக்குது. ஓ, அது என்ன மாதம் இது? செப்டம்பர் மாதம். இது தப்பு காய் சொல்லுவாங்க. இது கரெக்டாக பொங்கல் டைம். பொங்கல் டைமில் நல்லா வந்துடும். நம்ம பொங்கல் சாம்பார்லாம் வைக்க பூ வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் காய்க்கும் 1 2 நிறைய பூ விட்டுருக்கு. இதான் தப்பு காயின்றது. அந்த சீசனில் வராத
அந்த சீசன் நிறைய காய்ச்சுது. நான் ரெண்டு மூணு அளவுக்கு சொல்லி பார்க்குது இந்த மாங்காய் வந்து ஒரு சில மரத்துல அந்த மாதிரி இருக்கு. ஆமா, இப்படி வேலை வைக்கிறாங்கன்னு பார்க்குறது. ஒரு சில மரம் அந்த மாதிரி இருக்கு. வருது 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 அது வருது. இப்படி எடுப்பாங்க, இலை மறைச்சிரும். வீடியோ நல்லா தெரியல, இப்படி எந்த பக்கமும் எடு. இங்க நிறைய மீன் இருக்கு இங்க கிணத்துல. இது அந்த மீன் இங்கே வர இரு வருது வரிசையாக வருது வருது சொல்ல மீன் வருது 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 எல்லாம் செம்ம காயாகுதே. சரி பப்பியா போதும் மழையா வெட்டி இளநீர் வியாபாரி அவரு. அது கணக்கு இல்லையா? கணக்கு இல்லை. ஏறாத மரம் கிடையாது. நம்ம பப்பனை இங்கே பக்கத்தில் தான், லோக்கல் தான். பனங்காய் சீசன் அப்போலாம் இப்போ கிடைக்குமா? கொடுங்க கொஞ்சம் பனம்பழம். மறந்துட்டு சொல்லி வச்சுக்கிற பசங்க நல்லா இருக்கா தண்ணி? அம்மா நளினா நல்லா இருக்குது தண்ணி. நல்லா இருக்கு பாருங்க, நிறைய தண்ணி. இதில் தண்ணியே இல்லைப்பா. ஒரே மரத்தில் ஒரு காயில தண்ணி தண்ணி இல்ல குடிச்சிட்டு இல்ல இல்லன்னா நீ நம்ம கடையில வாங்குறமே ஒரு ஒரு தண்ணி சூப்பரா. சும்மா ஒரு ஜோக்கு கமெண்ட் போடலாம். தண்ணி இல்லாத பஞ்சாமரமா இருக்கும். நீயே தான் சொன்ன. நெருப்பு மனமா இருக்கும் வாசனை. அடுப்பு வை சரி கல்லு கரு அடுப்பத்து இந்த அழகா இருக்கு. ஃபோன் பண்ணி பனப்பழம் அது கிட்ட போ. இது அது இது ஆகட்டும், அப்புறமேட்டு போட்டு இதே பேர் மட்டும் தேவை. ஆமா கேரண்ட் வச்சிருக்கிறாங்க. அதான் அதில் மாட்டி செட்டு போச்சு பணம் பாயத்துக்கு. அப்பெல்லாம் எங்க இந்த ஸ்நாக்ஸ் இதே நான் செங்காயம் கட் பண்ணிட்டு வச்சு சாப்பிட்டோம். டேஸ்டா அப்புறம் வேர்க்கல்ல வேர்க்கடலை நல்லா அப்பெல்லாம் வைக்கல போட்டு கொட்டி விட்டுருவாங்க. அடுப்பு தான், அடுப்புல போட்டு அந்த கணக்கணக்கில் இருக்குது அப்படியே சுட்டுடும். இப்ப எங்க பசங்க இதெல்லாம் சாப்பிடுறாங்க தெரியாது. இப்ப பழம் இல்லையா? இது என்னது? இல்ல நல்லா அப்படி கிடையாது. இது என்னது அப்படின்னு வாங்க சாப்பிடலாமா? நுங்குல இருந்து வந்ததாங்க பனங்காய் பனம்பழம். இந்த பழத்துல வர கொட்டை வந்து நல்லா பதப்படுத்தி மண்ணில போட்டு கெழுங்கு பனங்கிழங்கு வச்சுட்டு தண்ணியில ஊற வச்சு அது சொல்லுங்க. புதுசா கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். கிராமத்துல இருக்கிற பசங்களுக்கே தெரியல. அப்படியே வச்சு ஒருத்தவங்க ஒரு பாத்தை சாப்பிடுவோம். இதெல்லாம் ஃபுல்லா சீவிட்டுங்க, காய வச்சு சீப்பு போட்டு நல்லா பண்ணிட்டு எனக்கு ரொம்ப செஞ்சு வீட்டுல மாட்டோம்.
நாத்து பறிப்பாங்க இல்ல, நாத்து பறிப்பாங்க. இப்ப பாருங்க என்ன மாடல் பாத்தீங்களா? இதுல எடுத்து நாத்து அப்படியே நட வேண்டியதுதான். எவ்வளவு மாடலை வந்துருச்சு பாருங்க. பாருங்க, அப்பெல்லாம் ஜென்ஸ் தான் பறிப்பாங்க. இப்போ நம்ம ஆளுங்களே எவ்வளவு சூப்பரா செய்யறாங்க பாருங்க. மகளிரே எவ்வளவு அழகா செய்யறாங்க பாருங்க. இது மாதிரி பாக்ஸ்ல வெடிச்சு இது வச்சிருவீங்களா? அப்படியா? இங்கே தானே இருக்க போகிறோம், அடிக்கடி இங்கே தானே வரப்போகிறோம். நீங்களாம் இதே ஊரா? நீங்களாம் இதே ஊரா? மருவத்தூரா? இந்தாப்பா, தேங்க்ஸ்ப்பா. பாருங்க, ஃபுல்லாக அதான், ஃபுல்லாக இது மாதிரி பாக்ஸ் வச்சிடுறாங்க பாருங்க. பாக்ஸ் வச்சிடுறாங்க. ஆமாம் ஆமாம், நட்டுடலாம். சரி சரி. இளங்காத்து வீசுது இசை போல